சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட டேஸ்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ மதுரையில அம்மா வீட்ல தான் இருக்கேன். சர்ஜரி முடிஞ்சு கரெக்ட்டா 2 வீக்ஸ் ஆகுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சர்ஜரி பண்ண ஸ்டார்ட்டிங்ல அந்த 1 வீக் தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. வாக்கரோட ஹெல்ப் இல்லாம என்னால சுத்தமா நடக்க முடியாது. அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ டேஸ் ஆக ஆக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது. இது சண்டே எடுத்த மினி விலாக். அன்னைக்கு காலையில அம்மா மட்டன் சூப் வச்சு குடுத்துட்டு, மட்டன் குழம்பு வச்சு குடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே உட்கார்ந்தா அந்த வெயில் கொஞ்சம் நஞ்சமா கொளுத்துது. அடிக்கிற வெயிலுக்கு இருக்கிற எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி ஃபீல் ஆகுது. இருங்க உங்க எல்லாருக்கும் நன்னாரி சர்பத் போட்டு குடுக்குறேன். வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எங்க அண்ணா உட்காந்து அந்த வேலை தான் பண்ணிட்டு இருந்தான். 7 வயசாச்சு. இந்த நன்னாரி சர்பத் போடுறது என்னமோ ரொம்ப ஈஸி தான். ஆனா இப்போ வரைக்கும் நமக்கு அது மட்டும் வராது. எப்படித்தானோ தெரியல. கூலிங்கா சர்பத் ரெடி பண்ணிட்டு அது கூடவே ஊற வச்ச பாதாம் பிசினும் போட்டு கொடுத்தான். இந்த வெயிலுக்கு அதுக்கும் சூப்பரா இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த நன்னாரி சர்பத் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்க காலுக்கு என்ன ஆச்சு, எதனால சர்ஜரி பண்ணிருந்தீங்கன்னு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. சடனா நீ பெயின் வந்தது, போய் பார்த்தா நீ கிட்ட கட்டி மாதிரி இருந்தது, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதை பத்தி டீடைலா சீக்கிரமா லாங் வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மினி விலாக்ல பார்க்கலாம். பை.